ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். இந்த சாங் பாருங்களேன். மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா, மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா. சில டைம் நமக்கும் இந்த மாதிரி தான் சுச்சுவேஷன்ஸ் வருது இல்லை? அவ்வளோதானே ஆண்டவரே, நான் மறந்துட்டிங்களா அப்படின்ற மாதிரி நம்ம கருத்துட்டு கேட்குறோம். இதே டைரெக்டாக அவிஸ்வாசத்தில் நம்ம கேட்குறோம் அப்படின்னு அர்த்தம் இல்லை, நம்ம ஒரு உரிமையில் கேட்குறோம், அப்படி தானே? ஸோ இந்த டைமில் தான் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை மறப்பேனா சொல்லு, நான் உன்னை மறப்பேனா அப்படின்னு. உன் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம கர்த்தர் சொல்லியிருக்காரு. அவர் உண்மை உள்ளவருங்க, அவரை நம்பி இருக்கவங்கள அவர் கைவிடுறதே இல்லை. தாவீது கூட சொல்கிறாரு, நானும் இவ்வளோ வருஷமாக பார்க்குறேன், ஆனால் ஒரு நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டதையும் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு. ஸோ கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் பாதையிலலாம் நம்மளை விட்டு போக மாட்டார், அவர் கடைசி வரைக்கும் நடத்துவார். ஸோ கர்த்தர் கண்டிப்பாக உங்களையும் வழி நடத்துவார். நீங்கள் பயப்படாமல் அவர் மேலே நம்பிக்கையாக இருங்க. அவரை நம்ம முறுமுறுக்க மட்டும் கூடாது, பாதியில் நம்ம விட்டு போயிடக்கூடாது. ஸோ நம்ம அவர் மேலே நம்பிக்கையாக இருப்போம், கர்த்தர் நம்ம கண்டிப்பாக காப்பாற்றுவார். ஆமேன்.